பின்னாடி போயிடுங்க தயவு செய்து. அப்படியே அழகா தொழுகையில பார்க்கல நம்ம சப்போ உட்கார்ந்து இருந்தோமே அந்த மாதிரி பாருங்க. வாங்க, எப்பவுமே யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னா கரெக்ட். அங்கங்க திட்டா நிக்க கூடாது. வாங்க, இது ஃபேஸ்புக்கில் ரொட்டேட் பண்ணலாமா? நம்ம இதில் வர மாட்டேங்குது ரொட்டேட்டு. ஆன்லைனில் பிரச்சனை இருக்குது. அப்படியா? இது ஆன் பண்ணணுமா இல்லை? தம்பி கொஞ்சம் எல்லாம் போய் உட்காருங்க. லைவ் பண்ணுற ஒரு ஆள் மட்டும் இருக்கட்டேன். கொஞ்சம் வாலண்டியர்ஸ் அப்படியே எல்லாரும் எப்ப சொல்லுங்களேன். நாமளே கூட்டமா நின்று பேசலாம். வரக்கூடியவங்களும் அப்படிதான் நிற்பாங்க. வாங்க கொஞ்சம் அப்பா கொஞ்சம் பெண்களுக்கு ஸ்டெப்லாம் விடுங்க. சரியா? குளத்தான் சொல்றோம். குளத்தான் நம்மள தான் உரிமையோட சொல்ல முடியும். இல்லையா? ஆமா, கை தான் வலிக்குது. அதுதான் சொல்றேன். பாத்துக்க. சரியா? சரி. செக் பண்ணு. கை ஓடிக்க ஹைட் பண்ண அந்த மாதிரி ஹைட் பண்ண எல்லாமே நிற்பாங்க. கொஞ்சம் லிங்க்லாம் ஷேர் பண்ணி விடு. இப்போ ஆட்டண்டு கூட தேவையில்லடா, விட்டுடா. என்ன ரொம்ப ஹைட் ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நம்முடைய அநீதிக்கு எதிரான இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வண்ணம் நம்முடைய முன்னாள் வக்ஃபு வாரிய தலைவரும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவருமான மரியாதைக்குரிய சகோதரர் ஹைதர் அலி சாஹிப் அவர்களை இந்த போராட்டத்திற்கு குழுவின் சார்பாக மனமாற வரவேற்று இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வண்ணம் கண்டன உரையாற்றுமாறு அன்போடு இந்த போராட்ட குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்தவனமாக இந்திய திருநாட்டில் அரசு அநீதிக்கு எதிராகவே போராடி நாம் இன்றைக்கு வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே
அதிராம்பட்டினத்திலேயும் அந்த போராட்டங்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களாலே விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சிஏஏ போராட்டத்திற்காக அதை ஆரம்பிக்க வைத்தவர்கள் டெல்லியிலே இருந்த பெண்கள் அமைப்பு தான், பெண்கள் தான் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து சென்னை வண்ணாரப்பேட்டையில பெண்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள், கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இருந்த அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் உங்களுக்கு இடம் ஒதுக்கி தருகிறோம் என்று சொல்லி காலம் கடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் பெண்கள் போராட்ட களத்திலே வந்து அமர்ந்தார்கள். அமர்ந்தவர்கள் இடைவேளை போல் விட்டுவிட்டு போகாமல் தொடர்ந்து அமர்ந்தார்கள். ஒரு நாள் இருப்பார்கள், 2 நாள் இருப்பார்கள், இவர்கள் அதிகமாகவா இருந்து விடுவார்கள் என்று அன்றைக்கு காவல்துறை எண்ணியது. தொடர்ந்து அவர்கள் இருந்த நேரத்தில் காவல்துறையினுடைய அடக்குமுறை பெண்களை நோக்கி வருகை புரிந்தது. அந்த நேரத்திலே தான் களத்திலே சென்று அதை தடுத்த காரணத்தாலே நானும் கைது செய்யப்பட்டேன். அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு எங்கும் ஜாயின் பார்க் என்கிற சொற்றொடரோடு எல்லா பகுதிகளிலேயும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடந்தது என்பதை ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவளது தூரத்தில் இருந்து வந்திருக்கிறான், வாங்கு சொல்லுகிறார்கள், இவன் உள்ளறையிலே அமர்ந்திருக்கிறான் என்று கூட நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு முன்னுதாரணமாக தந்திருக்கிறார்கள். பயணிகளாக இருப்பவர்கள் எப்படி தொழ வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அறிவுறுத்தி இருக்கிறான், அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். மகரிப் நேரத்தில் மகரிப் 3 ரக்காயத்தையும் இசா 2 ரக்காயத்தாக குறைத்தும் தொழுவதற்கு அனுமதி இருந்த காரணத்தாலே மகரிப் தொழுகையோடு தொழுது விட்டு வந்த காரணத்தாலே தான் நான் இங்கே அமர்ந்திருந்ததே தவிர வேறொன்று அல்ல என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய உள்ளங்களில் சலனங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். ஒரு இரவு நேரத்திலே அவர் மனைவிமார்கள் ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இரவின் ஒதுக்கத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சகாபாக்கள் 2 பேர் இங்கே நடந்து கிடக்கிறார்கள். அவர்களை அழைக்கிறார்கள், அழைத்து சொல்லுகிறார்கள், இவள் என்னுடைய மனைவி இன்னா என்று சொல்கிறார்கள். யாரோ சொல்லி நீங்கள் இல்லை, உள்ளத்தை சைத்தான் கெடுத்து விடுவான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வழிமுறையில் தான் இதையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நான் கூட இது 2-3 நாள் கழித்து வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற மக்கள் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கொஞ்சம் உழைப்பாளிகள், அவர்கள் நடுத்தரத்திலே கீழ்த்திட்டிலே இருப்பவர்கள். அதிராம்பட்டினத்திலே நீங்கள் போராடுகிறார்கள் என்று முதல் நாளே செய்தி வந்தது. அங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்து ராத்திரி 1 மணிக்கு ஒரு ஆடியோ போடுகிறார். அதே இந்த நிலையில் இருக்கிறது, உடனடியாக நீங்கள் அதிராம்பட்டினம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார். நான் அப்பொழுது ராமநாதபுரத்திலே இருந்தேன். ஆனாலும் இங்கே அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நாளே வந்திருக்க முடியும். நான் வேண்டுமென்றே வரவில்லை. ஏனென்றால் அதிராம்பட்டினத்து மக்கள் எத்தனை நாள்கள் இருப்பார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலேதான். 1 நாள் 2 நாள் இருந்துவிட்டு பெண்கள் போய்விடுவார்கள். அப்படி போகிறார்களா, தொடர்ந்து இருக்கிறார்களா? போராட்ட களத்திற்கு வந்தவர்கள் எங்களுடைய சலாமி பெண்கள் போல் வீரம் முழக்கமிட்டு
இழப்பதற்கு புரிந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலம் தாக்கி வந்திருக்கிறேன் நான். அன்பு சகோதரர்களே, இங்கே உங்களுக்கு நான் இப்படி சொல்லுகிறேன், தீமையிலும் நன்மை இருக்கிறது. நீ நன்மை என்று நினைத்துக் கொண்டிருப்பதிலே தீமை இருக்கலாம், நீ தீமை என்று நினைத்துக் கொண்டிருப்பதிலே நன்மை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். இவர்கள் நம்மை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்கிறார்கள். யார் இந்த எம்எம், இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமானவர்கள் யார்? பட்டுக்கோட்டையில காதல் மீது இயற்கை விவாதத்தை கலப்பதற்காக அங்கே மூத்திரம் நடிப்பதற்கு செல்கிறார். காவல்துறை அவரை பிடித்துக் கொள்கிறது. இங்கே மூத்திரம் நடித்ததற்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறது. அந்த இடத்தை தான் இவர் உடனடியாக அது யாருக்கு சொந்தமானது என்று கண்டுபிடித்து அதை வாங்கி அந்த இடத்திலே பள்ளிவாசல் கட்டிய சொந்தக்காரர்கள் தான் இந்த எம்எல்கே என்று சொல்லி இந்த எம்எம்எஸ் சொல்லுகிற இந்த அறக்கட்டளையுடைய சொந்தக்காரர்கள் காதல் வைத்து வகையாக்கள். எம்கே இந்த எம்கே அப்துல் காதர் அவர்கள் வெளிநாட்டிலே இருந்து சம்பாதிப்பதை அவர் சகோதரருக்கு அனுப்புகிறார். இப்பொழுதெல்லாம் அதை அனுப்பினா அட்டை போட்டுறான். அவர் தன் சகோதரருக்கு அனுப்புகிறார், சாவுளம் இதுக்கு அனுப்புகிறார். அவர்தான் இங்கே இருந்து கொண்டு அண்ணன் சம்பாதித்து எடுப்பதை பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை இங்கே வாங்குகிறார்கள். அப்படி வாங்கியதுதான் 1300 என்கிறார்கள், 2000 ஏக்கர் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது கூட இவர்களுக்கு சொந்தமான நிலத்தை இங்க இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலே எங்கள் சொந்தமான நிலம் என்று அவர்கள் போர்டு வைக்கிறார்கள். அதை தட்டி உடைக்கிறார்கள். காவல்துறை சிறைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? யார் அதை புடுங்கி போட்டானோ அவரை புடுங்கி இருக்கிறதா இல்லையா? இது என்ன செய்கிறார்? அங்கே காவல் இடத்துக்கு போனா ரமணா பாத்தியா, ரமணாவுடைய டைலாக், எப்பா உன்னை ஆய்வாளராக அனுப்பி இருக்கிறோம். அரசாங்கம் ஒரு காவல்துறை அதிகாரி அனுப்பியிருந்தால் சினிமா படத்தை பாத்தியா என்று சொல்லி அவர்களை காலம் கடத்துவதும் எதையும் செய்யாமல் இருப்பதும், பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலே கஞ்சா விற்கிற வியாபார இடத்திலே கமிஷன் வாங்குவதும் கள்ளச்சாராயம் விற்பதும். இன்னொரு தெரியுமா? ஆய்வுக்காரர் சொல்வார்கள், எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, எங்க ஊர்ல டாஸ்மாக் இல்ல என்று பெருமையாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த பட்டியல் இருக்கிற அதிராம்பட்டினத்தில் சாராயம் விற்கிறவன் முஸ்லீம் என்று நான் கேள்விப்பட்டு என் வேதனையை சொல்லில் இறங்காது. அதை அனுமதிக்கிறீர்கள். ஆட்டை கடித்த மாட்டை கடிக்கிறவர்கள் மனிதனை கடிப்பது போல இன்றைக்கு வருகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் குணசேகரன் 2010 இருந்து ஆரம்பித்து இன்றைய வரை அடவாடி செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் மட்டுமல்ல, எம்எம்எஸ் குடும்பத்தோடு சேர்ந்துதான் இத்தனைக்கும் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் இந்த எம்எம்எஸ் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய குடும்பத்திற்கு அந்த பெண்மணி தாகிரா என்கிற அம்மையார் அவர்கள் தான் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். கோடாரி கம்புகள் வேற எங்கேயும் இல்லை. கோடாரி கம்புகள் நம்மிடத்திலே இருக்கிறது. நான் கேட்கிறேன், ஆக்கிரமிப்பு என்று சொல்கிறீர்களே, இது ஆக்கிரமிப்பு அல்ல. அறிவு கட்டவர்களே, மூளையை விற்றவர்களே, நீங்கள் இது 1945க்கு முன்னாலே முஸ்லிமுடைய சொத்தாக இருந்தது. 1945 அரசாங்கம் இதை கையகப்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியுமா? அப்பெல்லாம் வீட்டுல வானொலி இல்ல, டெலிவிஷன் தெரியாது. வானொலினா ரேடியோ. அந்த ரேடியோ வச்சுக்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும். அதனால ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்டுலையும் ஒரு பூங்கா மாதிரி அமைத்து அங்க பெரிய ஸ்பீக்கரை, குழாய் ஸ்பீக்கரை கட்டி வைப்பான். அந்த டயத்துக்கு செய்திகள் வாசிக்கப்படும். அகில இந்திய வானொலியிலே வாசிக்கிற செய்திகளை இங்கே ஒளிபரப்புவார்கள். இங்க இருக்கிற மக்கள் அங்கே போய் நின்று அதை கேட்பார்கள்.
அதற்காக அது பூங்கா வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட இடம் 1945 அதற்கு பிறகு 45, 46, 47 பிறகு இந்த நாட்டிலே இது சுதந்திரத்துக்கு முன்னால் நடந்தது. 1947 பின்னால் அல்ல, முன்னால் 45 அதற்கு பிறகு அந்த பூங்கா இங்கே வானொலிகள் எல்லாம் டெலிவிஷன்கள் எல்லாம் வீடுகளுக்கு வர ஆரம்பித்ததாலே அங்கே தவறான செய்தி நடத்தைகள் இப்ப எப்படி பேருந்து நிலையத்திலே கஞ்சா விற்கிறானோ அதுபோல இங்க கஞ்சா விற்பதும் கஞ்சா குடிப்பதும் இங்கே பிரகடனமாக சட்ட விரோதமான செயல்கள் நடந்து கொண்டிருந்தன. அதன் பிறகுதான் அரசாங்கத்திடத்திலே கேட்டு 1975 இந்த நிறுவனத்தார், இந்த நிறுவனம் யாரு ஊடகங்கள் சொல்லுகிறேன், இந்த எம்கேஎம் இந்த ட்ரஸ்டை சார்ந்த இன்றைக்கு ஹாஜியார் தாஜுதீன் அவர்களும் அவரும் எம்எஸ் அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தை ஷேகாதி அவர்கள் சேர்ந்துதான் தாஜுதீன் அவருடைய தாயாருடைய வீட்டிலே இந்த கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார்கள். என்னமோ இத ஷேகாதி சேர்ந்து புடுங்கி தாஜுதீன் குடும்பம், நான் கேட்கிறேன் தாஜுதீனுடைய குடும்பம் அவர்கள் தாஜுதீனுடைய அவரை எடுத்துக்கிட்டா இங்கே அதிராபடத்தில் நாம் விசாரித்தேன். அவர் பரோபடி ஊர்ல சேர்ந்து பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். சிவா ஹாஸ்பிட்டலை உருவாக்கியவரெல்லாம் இதுபோல் பல நல்ல காரியங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார். அந்த நல்ல மனிதரும் அவருடைய தாயாருடைய வீட்டிலே ஷேகாதியும் குழந்தை ஷேகாதியும் அதை ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பள்ளிக்கூடம் இங்கே வருகிறது. அந்த பள்ளிக்கூடத்திலே கல்வியாளராக ஆசிரியராக குழந்தை ஷேகாதி பணியாற்றுகிறார். பணியாற்றுவது மட்டுமல்ல, அவர் ரிட்டையர் ஆகிற நேரத்தில் இந்த பள்ளியில இருந்து கௌரவமாக அனுப்பப்பட்டு ஓராண்டுக்கு பிறகு அவர் மரணிக்கிறார். மரணிக்கிற வரை இப்படி ஊராட்சி சொத்து அட்டையை போடுற வகையா இந்த வகையா இப்பதான் அப்படி அட்டையை போடுறாங்க. அவர் காலத்துல அப்படி அட்டையை போடல. ஏன் அட்டையை போடுறாங்கன்னு சொன்னா இப்ப பல விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படின்னா ஒரு ஊரணியே இன்றைக்கு அட்டையை போட்டுக்கொண்டு இந்த குடும்பம் எம்எஸ் குடும்பம் இன்றைக்கு தன் கையில வைத்திருக்கிறார்கள். அரசு ஊரணியை கருங்குளம் என்று சொல்லுகிற அந்த ஊரணி இன்றைக்கு அவர்களுடைய கையில இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய இந்த அதிராம்பட்டி நகராட்சியினுடைய மாபெரும் துணைத் தலைவர் இப்ப ஒன்னு சொல்லிக்கலாம், இங்க இருக்கக்கூடிய தாஜுதீன் குடும்பம் வந்து தூத்துக்குடியில இருந்து உப்பு முட்டை வியாபாரம் பண்ண வரல. யாவச்சிங்க, தூத்துக்குடியில இருந்து உப்பு மூட்டை வியாபாரம் பண்ண வரல. இந்த ஊரிக சொந்தக்காரன், இந்த ஊரின் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். இந்த மண்ணிற்காக உழைக்கிறவர்கள், இந்த மக்களுக்காக உழைக்கிறவர்கள், இந்த மக்களுடைய பெண்களுக்கு கல்வி அறிவை தர வேண்டும் என்று 1975 இவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனா இங்க மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய தளபதியினுடைய தளபதி குலசேகரன் அவர்கள் இருக்கிற வீடு யாருடைய வீடு? ஆக்கிரமிக்கப்பட்ட வீடா இல்லையா? சேகர் பாபு பல இடத்திலே இருந்து இடங்களை எடுக்கிறேன் என்று சொல்கிறார். சேகர் பாபு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக, அவர் உண்மையிலேயே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக இருந்தால் அதிராம்பட்டினத்திலே இங்கே இந்து அறநிலைக்கு சொந்தமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தை உடனடியாக மீட்க வேண்டும். இந்த செய்தி இன்றைக்கு உளவுத்துறை மூலமாகவும் அதே மாதிரி இந்துக்களிடத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, சிவஞ்சொத்து குலநாசம், சிவஞ்சொத்து குலநாசம். இப்ப மரியாதைக்குரிய குலசேகரன் அவர்கள் இருக்கிற வீடு சிவஞ்சொத்து. அவர் மட்டும் இல்ல, அவரை சேர்ந்த நண்பர்கள், பங்குதாரர்கள் இவர்களெல்லாம் அந்த சிவஞ்சொத்திலேதான் குடியிருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த சொத்தையும் ஆக்கிரமிக்கணும்.
இந்த சொத்தையும் அட்டை போடணும். அதுக்கு துணை போகிறவர்களாக முஸ்லிம்களுடைய பெயர் வைத்துக் கொண்டு சேலை உடுத்த வேண்டியவர்கள் சாரம் கட்டிக் கொண்டு தெரிவதை பார்க்கிறோம். முதல்ல குலசேகரன் எப்படி வருகிறார் அதை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வருவதே துரோகம். திராவிட முன்னேற்ற கழகம் அதிராம்பட்டினத்தில் தலைவராக திமுகவை சேர்ந்தவர் வர வேண்டும், துணைத் தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சி வர வேண்டும் என்று அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிய இடம்தான் இன்றைக்கு இவர் அட்டையை போட்டு இருக்கக்கூடிய துணைத் தலைவர் பதவி. யார் திமுக அந்த இருவரையும் தவிர எல்லா திமுக காரனும் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு குலசேகரன் வந்தாரு. உண்டா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், என் இதயத்தை குத்தாதீர்கள், தோழமை கட்சிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் தூக்கம் கேட்டிருக்கிறேன். உடனடியாக யாரெல்லாம் அப்படி இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு யாரை தலைமை கழகம் சொல்லி இருக்கிறதோ அவரிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைங்கள் என்று சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? அப்படி சொன்ன பிறகும் கூட ஒப்படைக்காமல் இவர் இருக்கிறார் என்றால் அவர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிற, அழுகிற மாதிரி அழுன்னு சொன்னாரா? நகர செயலாளராகவும் இருக்கிறார். நல்லா பார்க்கணும். ஒரு கட்சியினுடைய நகர செயலாளர் ஒரு கட்சியினுடைய தலைவர் சொன்ன பேச்சை கேட்காமல் இவர் இங்க இருக்கக்கூடிய பணத்தினிகளுக்கு, இங்க இருக்கிற நகரமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு காசை கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கிறார். இப்ப ஒரு சகோதரர் சொன்னாரு, ஒரு நகரமன்ற உறுப்பினர் கேட்டாராம், என்ன காக்கா நீங்களும் ஓட்டு போட்டிருக்கீங்க, நீங்களும் சேர்ந்து செய்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகான பதில் சொன்னாராம். மாசம் மாசம் 20,000 ரூபாய் நீ தெரியும் எனக்கு. இவெல்லாம் மனிதன் தெரிகிறானுங்க, கேவலம் இல்லையா? இன்னும் கூட கொடுத்தா என்ன செய்வ நீ? என்ன செய்வ நீ? அப்ப காசுக்காக எதையும் திங்கிற ஜென்மங்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். நீங்க குணசேகர அவனுக்கு அந்த ஆளை மட்டும் சொல்றீங்க. ஆனா காசுக்கு விலை போகிற கவ்வாதிகளும் காசுக்கு விலை போகிற கருங்காலிகளையும் நாம வைத்திருக்கிறோம். அடுத்த முறை ஓட்டு கேட்டு வருவாங்க, தாராளம் அவங்களுக்கு போட்டு வைக்க செய்யுங்க. ஆம்பளைங்க இருந்தா காலை பாருங்க, பொம்பளைங்க இருந்தா கைய பாருங்க. வீட்டை சுத்தப்படுத்தணும்ல, இங்க சுத்தப்படுத்துறீங்கல்ல, அந்த சீவகட்டை கையில வச்சு அவர் யார் ராத்தா நான் வந்திருக்கேன் ராத்தா ராடா மோகன பத்தா எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இல்ல பாப்பா, நான் உனக்கு தண்ணி கொடுத்து வந்துடுறேன், போய் உள்ள இருந்து எடுத்துக்கிட்டு வந்து 2 நச்சு வைங்க, அப்பவாவது புத்தி வரலான்னு பாப்போம். என்னங்க இது? அவன் கேட்கிறான், அந்த ஆள் ஊரா சொத்து அட்டையை போடுறதும் பிணக்கம், அவன் அப்படி வாங்கிதான் அவன் வீடு கட்டி வைக்கிறான், அவன் கட்சி அலுவலகம் அப்படித்தான் இருக்கிறது. ஆச்சுங்களா? இப்ப நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், பேச்சுவார்த்தையில இல்ல, தகவல் உரிமை சட்டத்தில் இதெல்லாம் கேட்க போறேன். இன்னைக்கு கேட்டுட்டு இந்து அறநிலையத்துறையிலையும் கேட்க போறேன். இந்த அறநிலையத்துறையில இந்த கட்டிடம் இருக்கிறது, இந்த கோயிலுக்கு சொந்தமானது இது அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளை நம்ம கொடுத்தோம்னா, இங்க உங்களுக்கு எல்லாம் சிம்ம சொப்பனம் கொடுத்துட்டு இருக்கான் ஒருத்தன், அண்ணாமலை ஒருத்தன், அந்த வரும். அவன் தான் உங்களுக்கு எல்லாம் லாய்க்கு, அவன் பாஷை தான் நீங்க பேசினா உங்களுக்கு புரியும், நல்ல மாதிரி சொன்னா புரியாது. ஆச்சுங்களா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? ஊராஞ்சத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. 2010 இவன் தான் நீங்க நகரமன்ற துணைத் தலைவராக இருக்கிறான், அப்பவே தொந்தரவு கொடுத்திருக்கிறான். அதற்கு பிறகும் இவரை நகரமன்ற துணைத் தலைவராக பேரம் பேசி வருவதற்கு காசு வாங்கிட்டு நீ ஓட்டு போட்டுக்கிறிய. சாப்பிடுறது என்னப்பா? என்ன சாப்பிடல? சாப்பிடுறது ஒழுங்கான அலாரான உணவுகளை சாப்பிடியா? அப்ப அதுக்கு பிறகு நீ வருவான்னு தெரிஞ்சு வந்த பிறகு வேலையை ஆரம்பிக்கிறான். கோர்ட்டுக்கு ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லுகிறான். இவர்கள் 2009 வரை ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல, வாடகைதாரர்களாக இருக்கிறார்கள். அரசாங்கமே இந்த இடத்தை நீங்க எடுத்துக்க சொல்லுது.
அப்படி எடுத்துக்கே சொல்லும் பொழுது அந்த பேரம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்குரிய தஸ்தாவேஜுகளின் அடிப்படையில பணத்தை தயார் செய்து கொண்டிருந்த நேரத்திலே தான் இவன் நீதிமன்றம் செல்லுகிறான். அவர் பொறுப்பு அதிகாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த கருணாகரன் இங்கே அவர் நமக்கு சொல்லல, அவர்களுடைய யாருக்கு இந்த கடிதம் போகிறது தெரியுமா? கருணாகரன் அவர்கள் முதன்மை செயலர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் எழிலகம் சென்னை அரசு அதிகாரிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். இந்த இடம் குணசேகரன் சொல்லுவது போல ஆக்கிரமிக்கப்பட்டது அல்ல, அவர் சுய லாபத்திற்காக விளம்பரத்திற்காக இந்த வழக்கை போட்டிருக்கிறார். இது ஒரு முஸ்லீம், அவ்வளவு சொல்றார், ஒரு முஸ்லீமிடத்திலே இருந்து 1945 அரசு கையடக்கம் செய்தது. அதற்கு பிறகு 1975 இங்கே தவறான விஷயங்கள் நடப்பதாலே இங்கே அதை சரியாக நடத்த வேண்டும் என்பதற்காக இங்கே இருந்த ஒரு அறக்கட்டளைக்கு வாடகைக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வாடகைதாரர்களையே கிளைய பண்ணி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லி அதை கேட்டு அவர் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள்ல எவ்வளவு நல்ல மாணவர்கள் தெரியுமா? இப்ப இங்க வருவாய்த்துறை அதிகாரி அக்பர் இருக்காராம். நீங்க போனீங்கன்னா குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுவாராம், எல்லாம் மார்க்கத்தான் பேசுவாராம். சொல்லுறீங்க நீங்க எல்லாம் செய்யலாமா? சாயந்தரம் நைட்ல போனா தான் காசு வாங்குவாராம். அல்லாஹ் வந்து பகல்ல முடிச்சிட்டு இருப்பான், ராத்திரில அல்லாஹ் தூங்கிடுவான். இப்படி வச்சிட்டு இருக்காரு. அந்த ஆளு ரொம்ப நல்லா வேலை செஞ்சனால கோர்ட் உத்தரவு போட்டிருக்குது. இவரை இப்ப இன்னும் 10 நாளையில போயிடுவாரு. இவரை திருச்சி, அவர் திருச்சியிலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் இவரை வச்சு என்ன இவன் அட்டையை போட்டு போயிடுவான். அதனால இவன் அங்கேயெல்லாம் அனுப்பாதீங்க. இவர் தான் சொல்லியிருக்காரு சமூக விரோதிகள், சமூக விரோதி, சமூக விரோதிகள் இதை தூண்டுகிறார்கள். நாங்க தூண்டல, அவங்க தூண்டிதான் நாங்களே வந்திருக்கோம். நான் எங்க சமூக விரோதியாவா இங்க இப்ப இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசிட்டு போறாரு, போய் அவன் வந்து அவரை கைது பண்ணுங்கன்னு கொடுக்கிறான். கைது பண்ண நான் சொல்றேன், எங்களுக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நீ கைது பண்ணி மட்டும் பாரு மாப்பிள்ள என்ன நடக்குதுன்னு பாரு. நீ கைது பண்ணி பாரு, அது வேற ஆளு வேற இயக்கம், அது பார்க்க மாட்டோம். அவனும் கதா பண்ணவன் தான், இதைத்தான் பார்ப்போம். எங்களுக்கு அந்த மாட்டு கருத்து கிடையாது. ஆகவே கைது பண்ணி மட்டும் பாரு. அதே மாதிரிதான் தாமரத்தில் ஒரு சிறுபான்மை இடத்தை, அதாவது கிறிஸ்தவ இடத்தை உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கிற பெண்கள், அம்மா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, சில நேரங்களில் பெண்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாலே தப்பா போயிடுமா, என்ன மாற்றி அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்தாலே தப்பா போயிடுது. அங்கேயும் ஒரு அலுவலர், நகராட்சி மாநகராட்சி மன்றத்துடைய செயல் அலுவலர் வந்து ஒரு அம்மா, யாருக்கு தெரியாது? அங்கே இருக்கக்கூடிய மாமன்ற தலைவருக்கு தெரியாது. தெரியாம போய் உள்ள போய் சீல் வச்சு வந்துருச்சு. அதுக்கு பிறகு சீல் அவங்க அறுத்து விட்டாங்க. பரவாயில்ல, அது டவுனா இருக்கிறதுனால, சென்னை போன்ற பகுதிகளாக இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு உடனடியாக செய்தி வந்து விடுகிறது. அதனால அங்கே கொஞ்சம் வேலையாக நடக்குது, இங்கே இருந்து செய்திகளை போவது இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம், நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு திமுக மீது கொஞ்சம் பக்தி இருக்கிறது, திமுக இது மீது அழுதாமல் இருக்கிறது. நான் நேரடியாகவே அட்டாக் பண்றேன். எங்களுடைய உறவுகள் 19 பேரை கொண்டவங்க அவங்கதாமா, புரிஞ்சுக்குங்க. அதையெல்லாம் மீறித்தான் வாக்களிக்க வேண்டும் என்று நானும் தான் கேட்டுக்கொண்டேன். 2002 குஜராத்தில் இங்கே மோடி என்கிற இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற அந்த மோடி என்கிறவன் அங்கே முதல் மந்திரியாக இருக்கும் பொழுது என் சகோதரிகள் கொல்லப்பட்டார்கள், என் சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டன. அந்த பல்கீஸ் பானுவனுடைய தீர்ப்பு தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே
நமக்கு கொஞ்சம் ஆறுதலை தந்திருக்கிறது. இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் பாருங்க. அந்த நேரத்தில் கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க, சிறுபான்மை மக்களை கொள்ளுகிறார்களே, சிறுபான்மை மக்களை கற்பழிக்கிறார்களே, என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் சிறுபான்மை மக்களினுடைய காவலர்கள் அல்லவா சொல்லுகிறார்கள். கேட்கும் பொழுது அவருக்கே உரித்தான வதை பாணியில், அது வேறு ஒரு மாநிலம், அங்கே என்ன செய்ய முடியும் என்று கூட்டணியில் இருக்கும் போது நான் கேட்பது, 2002 வாஜ்பாய் அரசில் அமைச்சர்களாக இருந்தார்கள் திமுக காரர்கள். என்ன இப்ப எஸ்டிபி கார எடப்பாடியை கூப்பிட்டாங்க, கூச்சல் போறான். எடப்பாடியா சிஐக்கு கையெழுத்து போட்டாரு. அப்பா என்ஐக்கு கையெழுத்து போட்டது திமுக. அதுக்கு பிறகு சிஏ வரும் பொழுது வெளிநடப்பு செய்து வாக்கை எதிர்த்து செலுத்தாமல் போனது திமுக. திமுக செய்த துரோகங்களை பட்டியல் போடத்தா நான் ஒண்ணு சொல்லுறேன். நமக்கு பாதுகாவலர்கள் அண்ணா திமுக இல்ல, நமக்கு பாதுகாவலர்கள் திமுக இல்ல, நமக்கு பாதுகாவலர்கள் காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸ் செய்த துரோகத்தை சொல்ல முடியுமா? பிஜேபியால காங்கிரஸ் ஆதரிக்கிறோம். நான் கேட்கிறேன், நமக்கு எப்ப முஸ்லீம் மூமின் எனக்கு பாதுகாவலர் அல்லாஹ் என்று நம்புகிறானோ அப்பத்தான் அல்லாஹ் உதவி பண்ணுவான். யார் நம்பினார்? ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் நம்பினார்கள். எங்களுக்கு பாதுகாவலர் அல்லாஹ் என்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை தோற்க வைத்தார்கள். தாலிபான்கள் வெற்றி பெற்ற சொல்லி ஆட்சி புரிகிறார்கள். நீங்க சின்ன கூட்டம் எங்கள்கிட்ட அது இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் நினைக்கும் பொழுது, ஒரு மூலையில் இருக்கிறவர் நினைக்கும் பொழுது, அவன் நினைப்பிலே இஸ்ரேலுக்கு துரோகம் செய்தால் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். ஹமாஸ் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். எங்களுடைய இஸ்ரேலுடைய உளவுப்படை என்று சொன்னார்கள். ஹமாஸ் என்கிற ஒரு சிறு கூட்டம் 7000 ஏவுகளை அடித்து நிலைகுலை அமைத்தான். என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப ஈமான் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஈமான் இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. நம்ம முதலில நம்முடைய பாதுகாவலர் அல்லாஹ் என்பதை முதலிலே நான் நம்பணும். நீங்க மத்தவங்க போய் சொல்றதல்ல, அல்லாஹ் தான் பாதுகாவலர். நீ முஸ்லீம், முதல்ல நம்பு, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை நம்பு. ஒன்னு சொல்ற, 1992 பாபர் மசூதி அடிச்சானுங்கள, 1948 இது மாதிரி தான் காலையில 6 மணிக்கு வந்த மாதிரி ராத்திரியில பூட்டு போட்டு உள்ள போய் சிறை வச்சுட்டு வந்தான். அப்ப நீதிமன்றத்தை நம்பினோம். 1948 இருந்து நம்பினோம். 1992 உடைத்து தரமட்டமாக்கிறார். அதற்கு பிறகு நம்பினோம். நம்பிக்கிட்டே இருந்தோம். உச்ச நீதிமன்றம் கிளிகிளின்னு கிழிச்சிடணும் நினைச்சோம். வந்தா ஒருத்தன் ரஞ்சன் கோகா என்கிற ஒரு அயோக்கியன் தலைமை நீதிபதியாக வந்தான். ஒரு எம்பி பதவிக்காக பேரம் பேசி, எம்பி பதவிக்காக, கேவலம் எம்பி பதவிக்காக இந்தியாவினுடைய இறையாண்மையை விட்டுவிட்டு சென்றா. நான் சொல்றேன், உளவுத்துறை, நான் ரஞ்சன் கோகா என்கிற நீதிபதியை திட்டி இருக்கிறேன். எவ்வளவு கேஸ் போடு, எவ்வளவு கேஸ் போடு, அதைத்தான் நான் விரும்புறேன். என்னை கூப்பிட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தி நீ இந்த நீதிபதியை சொன்னாயா என்று கேட்டால் அங்கே காரி துப்பி விட்டு வருவேன். நீங்கள் உங்களுடைய நீதிகள் செத்தராது. நீங்க சொல்றாங்க, நான் எங்க வரும்போது சொன்னாங்க, நீங்க பேசிட்டு போன உடனே பெண்கள் எல்லாம் போயிருவாங்க, அதுக்கு பிறகு எங்களை எல்லாம் அரசு பண்ண போறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அரசு பண்ணி தான் பாக்கட்டுமே. டெய்லி முதல் வெள்ளிக்கிழமையால தாழ்ச்சா வச்சீங்க, கோழிய பொறிச்சியா, என்ன கறிக்கு என்ன செஞ்ச, கறி அப்படி திரட்ட மாதிரி வச்சியா கேப்பீங்கல்ல. அங்க போய் 10 நாளைக்கு சாப்பிட்டு வா தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு இருப்பேன். அப்படி ஒரு செய்தி வந்தா சொல்லு, திரும்பி வந்துடுறேன், உன் கூட செயல இருக்கிறேன். அதற்கு பிறகு இந்த இளைஞர்களை சொல்லி நானே தூண்டி இதை உடைத்தறிய சொல்லுவேன் என்பதை எச்சரிக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அடிக்கடிக்க குனிய நினைச்சிட்டு இருக்கீங்களா?
நாங்க அடிக்கடி குடியிற வச்சிருக்கீங்களா? குடியிறவை இல்லப்பா, திருப்பி அடிப்பதற்கும் எங்களுக்கு நாட்டில் போதாது. யோசிக்க, இங்க மக்கள் கூடியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த வண்டியை நிறுத்தினா இளைஞரா இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா? அந்த அறிவு கூட இல்லையா? அட சொன்னா அப்படிதான். அப்போது சொத்தா என்னடா இது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சுத்தப்படுத்துவதில்லை. இங்க சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம், அதை அள்ளி விட்டு போறதுக்கு மாநகராட்சியில இருந்து யாரும் வர்றதில்லைன்னா இது என்ன? குணசேகரன் விட்டு எம்எம்எஸ் வகைராவுடைய அப்பன் விட்டு சொத்துக்களா? கேட்கிறேன். என்ன உங்களுக்கு நான் கேட்கிறேன், அதிராம்பட்டத்தில் இருக்கிற தாய்மார்களே, உங்கள் கணவன்மார்களுக்கு உப்பை கொஞ்சம் கம்மியாக்குங்க, சோத்துல கொஞ்சம் உப்பை கம்மியாக்குங்க, தேவைப்பட்டா கறி ஆக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நீ ஒழுங்கா ஜெயில போய் சாப்பிடுறதுக்கு இங்கே பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்லி சோப்பு தாழ்ச்சா, தஞ்சாவூர் தாழ்ச்சாவிலையும் அதிராம்பட்டணத்து தாழ்ச்சா மாதிரி இருக்குமா? அவன் சகோதரன் சொல்லுவான், எங்க ஊர் தாழ்ச்சா இருக்கா, எங்க ஊர்ல வடக இருக்கிறீங்களா, அந்த ரால் அப்படி அடி நீட்டிக்கு நிக்கி, அதுதாங்க ரனக்கு திண்டே நசா போடுகிறப்பா. அதுவும் என்ன ஆச்சு? நான் வருத்தப்படாதீங்க, எல்லா பொம்பளை விட்டு போயிருந்தீங்களா, அவங்க நல்லா சமைச்சு சாப்பிடுறாங்களா, நல்லா தெரிஞ்சுட்டு சும்மா அப்படியே நெளிச்சுக்கிட்டு சாரப்பாங்க மாதிரி நெளிச்சுக்கிட்டு தெரியுங்க. வாங்க சிறைக்கு வாங்க, சிறைக்கு போறதுக்கு தயாராகிறா? சட்டம் போகாது, சிறைக்கு போக தயாராகிறா? சமுதாயத்தை காக்க வேண்டும் என்றால் சிறைச்சாலைக்கு நான் மட்டுமல்ல என் தாய் குலத்தையும் அழைத்து செல்ல வேண்டும். அதனால ஆட்சியாளருக்கு சொல்லுகிறேன், முதல்ல இன்றைக்கு சில பேர் வந்தாங்கன்னா எல்லாம் கூட சேர்ந்து திட்டிவிட்டு ஸ்டாலின் நல்லவருமாங்க. நான் ஸ்டாலின் கட்சியவே கட்டுப்படுத்தி நடத்த தெரியல. உன் கட்சியில நீ சொன்னதை மீறி நகரமன்ற துணைத் தலைவர் ஆகிறான், அவனை நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவராக வைத்துக் கொண்டு நகர செயலாளராகவும் வைத்திருக்கிறான் என்றால் உன்னுடைய சொல்லை அவன் காலிலே ஓட்டி மிதிக்கிறான். அதை கூட மதிக்க தெரியாமல் இருக்கிற உங்களால் எப்படி ஆட்சி அதிகாரத்தை ஒழுங்காக செய்ய முடியும் என்று நான் கேட்கிறேன். எப்படி செய்ய முடியும்? நீ என்ன செஞ்சிருக்கணும்? குறைந்தபட்சம் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவன் இந்திய கம்யூனிஸ்ட்காரன் பாவம், வாயிலா பூச்சி, அவங்களுக்கு 2 சீட் தந்தா போதும். பாருங்க, அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருங்க, அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் 11,500 ரூபாய், 1,05,000 ரூபாய்க்கு கட்சியில கொடுத்துருவாரு. அவருக்கு இருக்க உதவியாளர் சம்பளம் 20,000 ரூபாய். அவர் பொண்டாட்டி 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகுது. அதுதான் கம்யூனிஸ்டுகள். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கண்ணுக்குட்டி இல்ல, அதோட சேர்ந்து அதுவானது. என்ன செய்ய முடியும்? காசு வாங்கிட்டு இங்க ஓட்டு போடுகிறவர்களும், காசு வாங்கிட்டு நகரமன்றத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர்களும் மானமும் ரோஷமும் வேண்டுமா இல்லையா? 20,000 ரூபாய்க்கு சொல்ல போகிறீங்க. ஒரு சமுதாயத்தினுடைய கல்வி நிறுவனம் தாஜுதீன் அவரு அட்டையை போட்டு பழக்கப்பட்டவரா இல்ல? நான் கேட்கிறேன், அவருடைய வரலாற்றை எடுத்து பாரு. இங்க எம்எம்எஸ் இவருடைய எம்கேஎம் குடும்பத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய டெஸ்ட் இருக்கிறவங்களை பத்தி நான் சொல்லல, இப்ப நிர்வாகம் எழுதுறவங்களை பத்தி நான் சொல்லல. காதல் வைத்தியரையும் சாகுணம் எது பற்றியும் அந்த சொத்துக்களை உண்டாக்கியவர்களை பற்றியும் நான் பேசுகிறேன். பல 1000 கோடி சொத்துக்களை இன்னைக்கு உண்டாக்கி வைத்து விட்டு அவர்கள் யாருக்காவது அள்ளி கொடுத்துருக்கலாம்ல? சமூக நோக்கு, சமூக பார்வை புள்ள இல்லையா? ஏன் அங்க போய் ஏதாவது வெளிநாட்டுல கஷ்டப்படணும்? ஏன் கஷ்டப்படணும்? சூழலுக்கு பார்வை, என் ஊருக்கு இது வேணும் என்கிற, அப்பவே கல்லூரி வேணும் என்கிற பார்வை, அப்பவே எங்கள் பெண்களுக்கு கல்லூரிகள் வேணும், மதரசாக்கள் வேணும் என்கிற பார்வை, எங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் வேணும் என்கிற பார்வை. அந்த பார்வையோடு செயல்பட்டவர்களினுடைய அந்த சொத்துக்கள், அவர்களுடைய நோக்கங்கள் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போராட்டம் என்பது அறவழியிலே தொடரும், அறவழியில் தான் தொடரும், அறவழியில் தான் தொடர வேண்டும். நீங்கள் வன்முறையை தூண்டினால் நாங்கள் அப்பொழுதும் அறவழியில் சொல்லுவதற்கு உரிமை வைத்தவர்கள் அல்ல நாங்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு சின்ன இடத்துல இருந்துகிட்டு அட்டையை போட்டு உட்கார்ந்து ஆனால் எங்களுக்கு ஈமான் பலகீனமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வெந்ததை தின்பதிலே கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துகிறோம். அதனாலே எங்களுக்கு ஈமான் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது. ஆகவே எங்கள் ஈமானை பலப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குணசேகர் என்பவனை அனுப்பி வைத்திருக்கிறான். இதுதான் ஒரு தீமையிலும் ஒரு நன்மை. சில நேரங்களிலே ஒரு விஷயம் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரச கஜராவை பாதுகாக்க சொல்லி இரவுல நீங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி அபூ ஹுரைராவை நியமனம் வச்சு போயிடுறாங்க. யாரு வந்து கேட்டாலும் எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு உத்தரவிட்டு போயிடுறாங்க. அப்படி போன பிறகு ஒருவன் வருகிறான், தன்னுடைய ஏழ்மையை பற்றி ரொம்ப அழகா சொல்றான். இவரே குருங்கிற அளவுக்கு சொல்றான். இவர் அபூ ஹுரைரா கொஞ்சம் பலகீனமான மனுஷன். என்ன செய்யறாரு, சரின்னு சொல்லி கஜராவில் இருக்கிறத கொஞ்சம் தானியங்கள் எடுத்து கொடுத்து அனுப்பினார். அனுப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுக்கு வர்றாரு. என்ன அபூ ஹுரைரா சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாங்க. இப்படி ஒருத்தன் வந்தான், அதாவது பாவம் ரொம்ப ஏழ்மையா இருந்தான், பாவம் வெயிலெல்லாம் ஒட்டி இருந்துச்சு, சாப்பிட்டு ரொம்ப நாளா சின்னான், அதோட கொஞ்சம் தானியங்கள் கேட்டான், நான் பேரிச்சம்பழங்களையும் தானியங்களையும் கொடுத்தேன். அப்படியா சிரிச்சாங்களாம். அடுத்த நாள் வரை அனுப்புகிறாங்க. இவர் போறான், மறுபடியும் அதை ஆள் வர்றான், சொல்றான், இவர் கொடுத்துறாரு. இரண்டாவது நாள் வந்து சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. மூணாவது நாள் நடக்கிறது. நடந்துட்டு போகும்போது சொல்றானா, அபூ ஹுரைராவே நீ உனக்கு எது கஷ்டம் வந்தா அல்லாஹ்விடத்திலே நீ வந்து அதாவது ஆயத்துல் குர்சியை ஓது என்று நசியத் செய்து விட்டு செல்கிறான். அப்ப சொல்லிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, இப்படி வந்து சொன்ன உடனே சிரிக்கிறாங்களா, ஆயத்துல் குர்சி சொன்னானா, அவன் சொன்னது உண்மை, ஆனா சொன்னவன் செய்தான் அப்படின்னு. அது மாதிரி செய்கிற செயல் உங்களை உணர்ச்சி பிறப்பு செய்கிறது, உங்களை உணர்வு பெற செய்கிறது. ஆனால் செய்கிறவர் செய்தாக இருந்தாலும் இதன் மூலமாக நாம் படிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் வந்து காவல் நிலையத்தில் ஒரு கிறுக்கம் கூடங்க ஒரு எம்எல்ஏ பேசிட்டு போறதுக்காக போய் இவரை கைது செய்யணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னா, நான் கேட்கிறேன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்படித்தானே அங்க இருக்கிறது. அப்ப திமுக சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்யன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது இங்க இருக்கிற உளவுத்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கான், இவன் மேல சொல்லியிருக்கணும், மேல உள்ளவன் முதல்வர் சொல்லியிருக்கணும். திமுக சட்டமன்ற உறுப்பினரை திமுக நகரமன்ற நகர துணைத் தலைவரும் நகர செயலாளரும் கைது செய்ய சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனை கட்சி ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்க கூடாதா, எடுத்திருக்கணுமா இல்லையாங்க? அப்படி செஞ்சுட்டு போனவனே எடுத்திருக்கணும். அது நல்லதுதான். அப்பவாவது கோவம் வந்து இவன் மேல உள்ள குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து முதல்வருக்கு அனுப்புறாரா எல்லாரும் பார்ப்போம். அதுல ஒரு நல்ல காரியங்கள் இருந்தா அது அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுதானே, அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது தொடர்கிறது. அங்கே சென்னை கிறிஸ்தவ கல்லூரிகளை நடந்தது, இன்றைக்கு அதிராமணத்தில் நடக்கிறது. அவர்கள் நாம் யார், நமக்கும் அவர்களுக்கும் உள்ள தூரத்தை அவர்கள் விரிவுபடுத்திக் கொண்டிருப்பதை நாம் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நம்ம காய்ச்சல் நொம்பு கொஞ்சம் குடிச்சிட்டு உங்களில் ஒருவன் என்று அவர்கள் பேசிவிட்டு போவதை நம்பிக்கொண்டே காலத்தை கழித்துக் கொண்டதாக இருக்காமல், யார் யாரை எப்படி நம்ப வேண்டும், யாரு நமக்கு அனுசரணையாக நமக்கு உறுதுணையாக
நம்முடைய கொள்கைகளை கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தயவு செய்து நினைக்கிறாதீங்க. நாளைக்கு அதிமுக கூட ஓட்டு போடுன்னு கேட்டு வந்தோம்னா அதுக்காக அதிமுக நல்ல கட்சி அது மாதிரி உள்ள கட்சி ஒண்ணு இல்ல. முஸ்லிம்களே உங்களை எல்லா நேரத்திலையும் தாங்கி பிடிப்பாங்க அவங்க தான் சொன்னா கூட நீங்க அதை கேட்கக்கூடாது. யாரை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திமுக அண்ணா திமுக பிஜேபி விட்டு வெளியே வந்த உடனே இப்ப பதறுவது சங்கிகள் அல்ல, திமுக அவர்கள் இன்னும் அவர்களோடு தான் இருக்கிறார்கள், நடிக்கிறார்கள். என்ன நடிச்சா என்ன, அவன் நடிச்சானா அவன் நிறைய மண்ணறி போடுகிறான்னு அர்த்தம். 2026ல நீங்க பண்ணிட்டு இருக்க பார்த்தா அவன் ஆட்சி வந்துடுவான் போல் இருக்கு. அவன் நடிச்சு அவங்க கூட இருந்தாலும் மீண்டும் மன்னத்துக்கு அவன் நேரம் போடுவோம். அது என்ன இந்த மாற்று இருக்குதா? நாங்க தெளிவா இருக்கிறோம். ஆகவே இந்த சமுதாயம் தெளிவான சமுதாயம் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். இங்கே இளைஞர்களை அச்சுறுத்துவதற்கு நினைக்காதீங்க. நம்ம பேரை சொல்லிக்கிட்டு நம்ம அதுதான் சொல்றாருன்னு நீங்க யாரையும் நம்மளுடைய போர்வையில எப்படி அபுகுறையா சைத்தான் நம்மளது மாதிரி நீங்க நம்பிராதீங்க. சைத்தான் தான், அது முஸ்லீம் தான் என்பதை உணர்ந்து நீங்கள் இருங்கள். நான் உங்களோடு, நானும் என்னுடைய இயக்கம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உங்களோடு இருப்போம். உங்களுடைய நல்ல காரியங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நிச்சயமாய் உங்களோடு இருப்போம். உங்களுக்கு ஒன்று வந்தால் உங்களோடு மடிவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆகிரதமானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதெல்லாம் மாற்ற சொன்னான் போஸ்ட்டு எடுத்து மாற்ற மிக சிறப்பாக கண்டனை உரையாற்றிய நம்முடைய தலைவர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஹைதரி அவர்களை போராட்ட குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது இப்போ கோஷம் எழுப்பக்கூடும். அதன் பிறகு பெண்கள் வீடுகளுக்கு செல்லலாம். கொஞ்சம் எழுந்து நின்றுங்க எல்லாரும். பெண்கள் போனதுக்கு அப்புறம் ஆண்கள் போகலாம். இப்ப யாரும் போகாது, யாரும் போக கோஷம் எழுப்பிட்டு போங்க. இறுதியாக கோஷம் எழுந்து நின்று கோஷம் போடணுமா? இல்ல எழுந்துட்டீங்க. தமிழக அரசு தமிழக அரசு நான்கு நாட்கள் ஆகியும் மெத்தல போக்கு 4 நாட்கள் ஆகியும் மெத்தன போக்கு அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கு. தீர்வு என்ன தொடர்ந்து நின்று போராடுமா? முட்டை திறந்து முற்று புள்ளி வைக்கிறாயா? தமிழக அரசு மக்கள் எழுச்சி போராட்டம் கவனம் பெறட்டும். ஆர்ப்பாட்டம் அதாம்பட்டம் நகராட்சியை வன்மையாக கண்டித்து தொடர்ந்து நின்று போராட்டம். தமிழக அரசு நடவடிக்கை எடு. அதாம்பட்டம் நகராட்சி மீது நடவடிக்கை எடு. தீர்வு என்ன? தமிழக அரசு, திமுக அரசு அதாம்பட்டம் நகராட்சியின் அடாவை தளத்தை கண்டிக்கின்றோம். அதாம்பட்டம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம்.
அரசே, தமிழக அரசே, விட்டு கொடு, விட்டு விடு. சிறுபான்மை கல்வி நிலையத்தை விட்டு விடு, விட்டு கொடு. நகராட்சியின் வரம்பு மீறலை ஏற்க முடியாது, ஏற்க முடியாது. நகராட்சியின் வரம்பு மீறலை ஏற்க முடியாது, ஏற்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பானாலும் முறை தவறிய நடவடிக்கை சட்டம் சொன்ன வழிமுறை அல்லாமல் அதிராம்பட்டம் நகராட்சியின் அடாவடித்தனத்தை கண்டிக்கின்றோம். திமுக அரசே, தமிழக அரசு, கவனம் செலுத்து, கவனம் செலுத்து. பொது மக்களின் கோரிக்கையை கவனம் செலுத்து, கவனம் செலுத்து. அறிவிக்கின்றோம், அறிவிக்கின்றோம், எச்சரிக்கின்றோம், எச்சரிக்கின்றோம். அத்துமீறலை தொடர்ந்து நடந்தால் தொடர் போராட்டமாக அறிவிக்கப்படும். வெள்ளட்டும், வெள்ளட்டும், மக்கள் எழுச்சி போராட்டம். வெள்ளட்டும், வெள்ளட்டும், தொடரட்டும், தொடரட்டும். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம், உறங்க மாட்டோம். புட்டை தர, புட்டை தர, புட்டை தர, புட்டை தர, உடனடியாக புட்டை தர. போராட்டம் வெல்லட்டும். பெண்கள் போங்க, முதல்ல ஆண்கள் போய் போய்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் பத்திரமா கையில கொண்டு போங்கம்மா. பிள்ளைகள் உங்களுடைய பொருட்கள், செல்போன்கள் எல்லாம் பார்த்து கவனமா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள், அதாவது பெண்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான். அந்த கவுன்சிலர் வீடுல நமக்கு சொந்தக்காரவங்க தான் எல்லாரும் இருப்பாங்க, உறவினர்கள் தான். அவங்க இடத்துல நீங்க வலியுறுத்தி சொல்லுங்க. உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க, ஏன் அவங்களோட குடும்பத்திலேயே வந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்கத்தான் இல்லைன்னு மறுக்க முடியாது. சம்பந்தப்பட்ட 4 கவுன்சிலர், அவங்களுடைய பேரை நம்ம சொல்றோம். அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க நீங்க வீடுகளுக்கு போவீங்களோ அல்லது தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்வீங்களோ தெரியாது. இந்த போராட்டத்தை ஆதரிக்க சொல்லுங்க. அந்த முடியலையா, தங்களுடைய பதவியை நாங்க போட்ட வாக்குகளை நீங்க தூக்கி போட்டுட்டு ராஜினாமா செஞ்சு போக சொல்லுங்க. இதுதான் தீர்வு இந்த போராட்ட குழு சார்பாக. ஏன்னா இந்த பகுதி மக்கள் தான் அவர்களை தேர்வு செஞ்சு என்ன செஞ்சாங்க, கவுன்சிலர் அனுப்பி வச்சாங்க. இந்த மக்கள் வீதிக்கு வந்த போது அவங்க எங்க போறாங்க? அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரிடத்துல அழகான முறையில தொலைபேசி மூலமாகவோ அல்ல நேரடியாகவோ சென்று இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா பதவி ராஜினாமா செய்யற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். அதுவல்ல, அடுத்த கட்டம் அவங்க வீட்டுக்கு முன்னால சில மக்கள் போய் தர்ணா போராட்டம் நடத்துவாங்க. எச்சரிக்கிறோம் அந்த போராட்ட குழு சார்பா. அதுல வார்டு மெம்பர், முதல் வார்டு மெம்பர் யாரு, 2ஆம் நம்பர் திரு HH அஸ்லாம் அவர்களும் இதுக்காக இந்த போராட்ட சார்பாக அறிவிக்கணும். காணொலி மூலமாகவோ ஊர்ல இல்லையாட்டி இங்க வரணும், நேர்ல வரணும். அடுத்தபடியாக தம்பி முபீன் அவதாரி தம்பி இந்த போராட்ட காலத்துக்கு வரணும். அடுத்தபடியா தம்பி காமில், அடுத்தது ஷரீப், அடுத்து ஸ்வாயிப். அதனால இந்த 5 நபர்களும் ஒண்ணு போராட்ட காலத்துக்கு வந்து ஆதரவு கொடுங்க. அப்படி இல்லையா, வெளியூர்ல இருக்கீங்களா, காணொலி மூலமாக நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த போராட்டத்தை நாங்க அறிவிக்கிறோம். இல்லையா, நாங்க இந்த நகராட்சி செய்த அடாவடித்தனத்துக்கு நாங்க எதிராக நிக்கிறோம், ஏதாவது கருத்துக்களை நீங்க சொல்லிடுங்க. இதுதான் இந்த போராட்ட குழு சார்பாக நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நல்லது.